இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் சில கிராமங்களில் வந்து இளைஞர்களே இல்லை என்று சொல்லுவாங்க. கேட்டால் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. கோவிலில் சாமி காவறதுக்கு கூட இளைஞர்கள் இல்லை. முந்தி இருந்த படியங்கள்டா சும்மா அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க, இப்போ ஒரு தரம் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடந்த வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாம். இந்திர விழாவை பொறுத்த வரைக்கும் சோதனைகளில் குறைவில்லை. இந்த இடங்கள்ல எல்லாம் கடந்த வருடம் நிறைய பல்வை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டேன். வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது கோவில். வாவ், தண்ணிக்குள்ளேயும் இந்த லைட் செட்டப் செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க. கரியோக்கியில் ஏதாவது ட்ராக்கை எடுத்து வச்சு அவங்க அந்த பாட்டை வந்து பாடிக்கொண்டு இருக்கிறதாக இருந்தால் யூடியூப் வந்து அதை காப்பிரைட் நடந்து அப்படியே எம்ஜிஆர் சிலையை கிட்ட வந்துட்டேன். எம்ஜிஆர் சிலையை கடந்தா அடுத்ததாக வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன். மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு நான் எங்கே நிற்பேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நேற்றைய தினம், அதாவது இந்திர விழாவினுடைய ஏற்பாடுகள் எப்படி நடக்கிறது என்று சொல்லி காணொலி என்று பதிவேற்றியிருந்தேன். நான் இன்றைய தினம் இந்திர விழாவுக்கே வந்திருக்கிறேன். இன்றைய இந்திர விழாவில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி காட்சியாக நான் பதிவு செய்ய இருக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்திர விழாவில் வந்து இப்போ இந்த இடம் வல்வெட்டித்துறை சந்தி கிட்ட நிற்கிறேன் நான். நேற்றைய தினமெல்லாம் இந்த பகுதியால் வாகனத்தில் போகும்போது இப்படி இருக்கையில் நேற்றைய தினம் காணொலி பார்த்தவர்களுக்கு தெரியும் என்னென்ன வித்தியாசங்கள் இன்றைய தினம் இருக்க போகிறது என்று சொல்லி. வல்வெட்டித்துறை சந்தைக்கு வாரத்துக்கு முதல்லையே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு முதல்லையே வந்து போலீஸார் வந்து பாதுகாப்பு கடமைகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு இங்கால வாகனங்களில் விரையிலாது, இங்கே இருக்கிற ஆக்கள் மட்டும்தான் மோட்டர் பைக்கில் என்றாலும் விரலாம். நான் இவ்வளவு தூரமும் நடந்து தான் வந்தேன். நான் தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம். வல்வெட்டித்துறை சந்தியில் வந்து இந்த இடத்துலையும் கடந்த வருடத்தை போலவே இந்த இடத்துலையும் ஒரு மேடை ஒன்று அமைக்கப்பட்டு இங்கே நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன ஒரு கொஞ்ச தூரம் நடந்து எல்லாம் போக வேண்டி வரும். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வர்ண விளக்குகள் வந்து சோதனைகள் வந்து போடப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுக்குரிய கணித சமர் இப்பொழுது இந்த மேடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் காணொலி பதிவு செய்கின்ற பொழுது இது ஒரு வட்டமாக ஒரு சர்க்கிள் மாதிரியே இருந்தது. அதாவது இந்த இடத்தால் போய் இப்படியே சுற்றி திருப்பி இதே இடத்துக்கே வரக்கூடியதாக இருந்தது. என்ன இவ்வளவு தூரத்தையும் வந்து கடக்கிறதுக்கு எனக்கு 1.5 மணத்தியாலம் எடுத்தது. பார்க்கலாம் இன்றைக்கு எப்படி என்று சொல்லி பார்க்கலாம். எந்த மாணவரும் சரியான விடையை வழங்கவில்லை. இதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிவித்திருக்கின்றனர். நேற்றைய தினம் இந்த இடத்துல வந்து வாகனத்தை திருப்பும் போது காணொலியிலேயே சொல்லியிருந்தான், நாளைய தினம் இந்த இடம் இப்படி இருக்காதுன்னு சொல்லி. சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே இடங்கள் வந்து மாறி இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமா பாடல் வந்து ஒளிபரப்பாகிறது. எப்படியும் காப்பி ரைட்ஸ் கிளைம் வரும் என்றதால் நான் மேலதிகமாக கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் இந்த வர்ண விளக்குகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி.
இந்த காணொளி பதிவு செய்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7:30 மணி. சில இடங்களில் இன்னும் வந்து கலை நிகழ்வுகள் ஆரம்பிக்கலைன்னு சொல்லலாம். கடந்த வருடம் இந்த இடத்துல நாங்கள் வார நேரத்திலேயே கலை நிகழ்ச்சி எல்லாம் ஆரம்பிச்சிட்டுது. இன்றைய தினம் சற்று தாமதம் என்று சொல்லலாம். இந்த பாருங்க மேடை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து கலை நிகழ்ச்சிகள் எதுவுமே வந்து ஆரம்பிக்கப்படையில்லை. வா, தண்ணிக்குள்ளேயும் இந்த லைட் செட்டப் செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க. நேற்றைய தினம் காணொளி பதிவு செய்யும்போது சொல்லியிருந்தேன் நான், இன்றைக்கு இந்திர விழாவுக்கு வாங்க என்று சொல்லி. இந்த வருடம் வர முடியாதாக்கள் கண்டிப்பாக அடுத்த வருடம் என்றாலும் இதை நீங்கள் தவற விடக்கூடாது. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உதயசூரியன் விளையாட்டுக் கழகம். ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து காணொளி பதிவு செய்து போட்டிருக்கிறேன். அதாவது இந்த இடத்துல தான் நிறைய விளையாட்டுகள், அதாவது இந்த நெருப்பில் கேஸ் பேலூன் எல்லாம் இந்த இடத்துல வச்சு தான் செய்து விட்டு கொண்டிருந்தவங்க. பட்ட போட்டியும் இந்த இடத்துல வச்சு தான் நடக்கிறது. அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நான் காணொலி பதிவு செய்கிற நேரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7:40. இன்னும் கலை நிகழ்வுகள் ஆரம்பிக்க இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன், நான் வல்வெட்டித்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ பட்ட திருவிழா, படகு போட்டி, அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த இந்திர விழா எல்லாமே மிகவும் ஒரு சிறப்பாக நடக்கிற ஒரு விடயம். இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில், சில கிராமங்களில் வந்து இளைஞர்களே இல்லை என்று சொல்லுவாங்க. கேட்டால் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. கோவிலில் சாமி காவறதுக்கு கூட இளைஞர்கள் இல்லை. முந்தி இருந்த படியங்கள்டா சும்மா அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, இப்போ ஒரு தரம் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வல்வெட்டித்துறையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இந்த பட்ட திருவிழா பாருங்கள், படகு போட்டியை பாருங்கள், இந்த இந்திர விழா பாருங்கள். ஒவ்வொரு விளையாட்டு கழகங்களும் தங்களுக்குரிய அந்த விளையாட்டுகளையும் சரி, இந்த சோதனைகளையும் சரி, இந்த இந்திர விழாவையும் சரி அப்படியே தொன்று செய்து கொண்டே வராங்க. கடந்த வருடம் பார்த்தபடியாக தான் எனக்கு இந்த முறை அதில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது, என்னென்ன விடயங்கள் தொடர்ந்தும் செய்து கொண்டு வராங்கன்னு சொல்லி தெரியுது எனக்கு. இந்த இடங்கள்லையும் வந்து கலை நிகழ்வுகள் நடக்க இருக்குது. இந்த சத்தத்தையும் இப்படி ஒரு ஹேனையும் வந்து தும்பு முட்டாஸ் அண்ணா வந்து தும்பு முட்டாஸ் வச்சிருக்கிறார். பல பேருக்கு வந்து இது பழைய ஞாபகங்களை கொண்டு வரும். எவ்வளோ தும்பு முட்டாஸ் அண்ணாரு? 100. எனக்கு இப்போ நான் வீடியோ தான் எடுக்கிறேன். இப்படி ஒரு கேனையும் இப்படி ஒரு மணியையும் கேட்டால் பலருக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வந்து வந்துவிடும். நேற்றைய தினம் காணொளி பதிவு செய்கிற பொழுது சிவனும் அம்மனும் செய்து கொண்டிருந்தாங்க. அது இதுதானோ தெரியல, அல்லது வேறு விளையாட்டு கழக கிரவுண்ட்ஸில் வச்சுருக்கிறாங்களோ தெரியல. பார்க்கலாம், நடந்து போய் பார்த்தா தெரியும். உதயசூரியன் விளையாட்டு கழகத்தால் அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். நேற்று வந்த கோயில் அந்த இருக்கு பாருங்க, ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம்.
பழமையான திருவிழாக்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கடைகள் எல்லாம் வந்திருக்கு. இலங்கையில் அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் திருவிழாண்டா சொல்லவா வேணும். வல்வை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டேன். வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது கோவில். நேற்று பார்த்ததுக்கும் இன்றைய தினத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள். நேற்றைய தினம் காணொளி பார்த்தாக்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு சீன் ஒன்று எடுத்திருப்பேன். ஆனால் இந்த இடத்துல அதுக்குரிய வர்ண விளக்குகள் வந்து இன்னும் போடப்படையில் ஏன்னு தெரியல. அதாவது படகுல ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி உண்டு. அப்படியே சூரியன் மறைந்த பொழுது மிக அழகாக இருந்தது. இதுக்குரிய வர்ண விளக்குகள் ஏன் இன்னும் ஒளிரவில்லை என்று எனக்கு உண்மையாக தெரியல. ஆலயத்துக்கு பின்னாலேயும் வந்து ஒரு மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் வந்து இசை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது. அருமையான ஒரு பாடல், முழுமையாக தர முடியாத ஒரு நிலைமை. காரணம் என்னன்னு சொன்னால், கரியோக்கியில் ஏதாவது ட்ராக்கை எடுத்து வச்சு அவங்க அந்த பாட்டை வந்து பாடிக்கொண்டு இருக்கிறதாக இருந்தால் யூடியூப் வந்து அதை காப்பிரைட்ஸ் கிளைமுக்கு அனுப்பிடும் என்றதால நான் அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துட்டேன். நடந்து அப்படியே எம்ஜிஆர் சிலைக்கிட்ட வந்துட்டேன். எம்ஜிஆர் சிலையை கடந்தா அடுத்ததாக வர இருக்கிற இடம் வந்து ஆலடி. இந்த பாருங்க, ஆலமரத்துக்கு கீழே வர்ண விளக்குகள் அதிகமாக இருக்கிறது. நேற்றைய தினம் காணொலி பதிவு செய்கின்ற பொழுது இந்த இடத்துல இந்த அளவுக்கு இருக்கே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போவே நான் நிறைய தூரம் நடந்துட்டேன். இனி இந்த ரோட் வந்து அங்கே வரைக்கும் போகுது. அதனால் இந்த இடத்துலேருந்து ஒரு ஜூம் ஒன்று காட்டுறேன். தொடர்ந்து நடக்கையில் அப்படியே திரும்பி இப்போ மீண்டும் இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தை தாண்டி வல்வெட்டித்துறை சந்தி வரைக்கும் என்னென்ன விடயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். கடந்த வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாம். இந்திர விழாவை பொறுத்த வரைக்கும் சோதனைகளில் குறைவில்லை. இந்த இடங்கள்ல எல்லாம் கடந்த வருடம் நிறைய விளையாட்டுகள், என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் இருந்தது. இந்த வருஷம் காணையில் இலவச இரவு உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போர்டு போடப்பட்டிருக்கிறது. மக்களும் அதிகமாக வந்து கூட்டமாக வந்து நிற்கிறாங்க.
நடந்து அப்படியே மீண்டும் வல்வெட்டித்துறை சந்திக்கே வந்துட்டேன். அதே நேரம் இரண்டாவதாக சரியான விடையை தெரிவிக்கும் மாணவர் தனது பாடசாலைக்கு 3 புள்ளிகளை பெற்றுக் கொடுப்பார். மூன்றாவதாக இதே குழுவில் சரியான விடையை தெரிவிக்கும் மாணவர் தனது பாடசாலைக்கு 2 புள்ளிகளை பெற்றுக் கொடுப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த மாணவர்கள் சரியான பதிலை அளித்து வடிவா எடுக்கத்தொரு சொல்லிட்டு போறாங்க. தமது பாடசாலைக்கும் பெருமை சேர்க்கிறார்கள் என்று மீண்டும் வல்வெட்டித்துறை சந்தியிலிருந்து இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன். இந்த காணொலியில் வல்வெட்டித்துறையினுடைய இந்திர விழாவை தான் பார்த்துருந்தேன். நீங்கள் என்னுடைய சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.